Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. கடந்த 6-7 மாதங்களாக உச்சிப்பிள்ளையார் மலைக்கோட்டை இரவு நேரத்தில் காவி வண்ண மின் விளக்குகளால் ஒளிர்விக்கப்படுகிறது. மலைக்கோட்டை இரவு நேரத்திலும் மக்களின் பார்வையில் பட வேண்டும் என்றால் வெள்ளை மின் விளக்குகளால் ஒளிர்விக்கப்படலாம். அதை நாம் குறை கூற முடியாது. ஆனால் காவி வண்ணத்தில் ஒளிர்விக்கப்பட வேண்டிய தேவை என்ன? காவி என்பது அடிமையின் நிறம் என்பதை நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். யாருக்கு அடிமை? ராமாயண ராமனுக்கு அடிமை. ராமனின் அடிமை யார்? ஹனுமான் தானே. அந்த ஹனுமானின் வண்ணம் என்பது காவிதானே. காவி என்ற சொல் உருவான விதம் என்ன? கா என்பது கடவுளையும் வி என்பது பரந்துபட்ட நிலப்பரப்பையும் குறிக்கிறது. கா எனும் கடவுள் என்பது 3 கிசா பிரமிடுகளால் சுட்டப்படும் சிவன்தான். வி என்பது சிவனை குறிக்கும் அந்த கிசா பிரமிடுகள் அமைந்திருக்கும் பரந்துபட்ட நிலப்பரப்பான சஹாரா பாலைவனம்தான். ஆக சஹாரா பாலைவனம்தான் காவி என்ற பெயரால் சுட்டப்படுகிறது. ஆனால் அந்த சஹாரா பாலைவனம் செந்தூர நிறத்தில்தான் உள்ளது. எனவேதான் செந்தூர நிறம் காவி எனப்பட்டது. இராமாயணப் போரில் தோற்ற மாருதியான அனுமான் தஞ்சமடைந்த பாலைவனப் பகுதிதான் மாருதித்தானம் என்ற பொருளில் பெயர் பெற்ற மாருத்தானியா நாடு அமைந்துள்ள சஹாரா பாலைவனம். அந்த பாலைவனத்தின் வண்ணம் காவி என்பதால் அங்கு வாழச் சென்ற மாருதி காவி வண்ணத்தால் சுட்டப்படுகிறார். இராமாயணப் போரில் தோற்ற ராமன் கழுத்து அறுபட்டு சேது சமுத்திரத்தில் ஜலசமாதி ஆனான் என்று ஏற்கனவே நான் நிறுவியுள்ளேன். ராமனை கொன்றவர் மின்னலை குறிக்கும் வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரனாவார். அதனால்தான் ராம்குமாரை கழுத்தை அறுத்தும் பிறகு மின்சாரத்தை கொண்டும் கொன்றார்கள் பிராமண ராமர்கள். அவரது உடலை ராம்குமாரின் குடும்பத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தத்தால் ராம்குமார் ஜலசமாதி ஆகவில்லை. மற்றபடி ராமனாக சடங்கின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்தான் அப்பாவியான ராம்குமார். இங்கு இன்னுமொரு வரலாற்றுச் செய்தியை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். ராவண இந்திரரை குறிக்கும் அமெரிக்க இரட்டை கோபுரத்தை விமானங்களால் வீழ்த்தியதாக சொல்லப்படுபவர் ஒசாமா பின் லேடன். இந்த பெயருக்கு பொதியேற்றிய வண்டியை ஓட்டிய சிங்கம் என்றுதான் பொருள். ஒசாமா என்பதற்கு சிங்கம் என்று பொருள். பின் லேடன் என்பதற்கு பொதியேற்றிய வண்டி என்று பொருள். இங்கு சிங்கம் என்பது யூதனை குறித்து ராமனைத்தான் குறிக்கிறது. அதாவது ஒசாமா பின் லேடன் என்பது ராமன்தான். பிராமணன் சொல்லும் பொய் வரலாற்றின்படி ராவண இந்திரரை கொன்றவன் ராமன்தானே. இந்த ஒசாமா பின் லேடனை கொன்று பிடித்ததாகச் சொல்லி அவன் ராமனை குறிப்பதால் அவனை கடலில் ஜலசமாதி செய்தார்கள் அல்லவா அமெரிக்க யூதர்கள். ஆக ராமன் கழுத்தறுத்து கொல்லப்பட்டு ஜலசமாதியானான் என்பது நிறுவப்படுகிறது. சரி, மீண்டும் நமது தலைப்புக்கு திரும்புவோம். திருச்சி மலைக்கோட்டை காவி வண்ணத்தில் ஒளிர்விக்கப்பட வேண்டிய தேவை என்ன? அந்த மலைக்கோட்டையின் மீது அமர்ந்துள்ள பிள்ளையார் அடிமை என்று உணர்த்தவா? இந்த பிள்ளையார் யாரை குறிக்கிறார்? திருச்சி மலைக்கோட்டையின் மீதமர்ந்து 12 ராசிகளையும் 27 நாள் நட்சத்திரங்களையும் உருவாக்கிய திருமால் எனும் விஷ்ணுதான் உச்சி பிள்ளையார் எனும் விநாயகர். அதேவேளை பொதிகை மலையோடு தொடர்புடைய விநாயகர் என்பது திருமால் அல்ல, கிருஷ்ணர்தான் என்பது இங்கு முழுமைக்காக சொல்லப்பட வேண்டும். ஆக மலைக்கோட்டை காவி வண்ணத்தால் ஒளிர்விக்கப்படுவதால் அங்கு வீற்றிருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் விஷ்ணு ராமனின் அடிமை என்றாகுமா? ஆனால் ராமன் பிராமண கதைப்படி விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒருவன் என்பதால் விஷ்ணு ராமனின் அடிமை ஆக மாட்டார். ஆக திருச்சி மலைக்கோட்டை காவி வண்ணத்தில் ஒளிர்விக்கப்படுவதற்கு வேறு காரணம் இருக்க வேண்டும். ஒருவேளை உச்சி பிள்ளையார் விஷ்ணுவை குறிக்கவில்லையோ? நமது கடவுளரில் தங்களின் முன்னோர்களை திணிப்பது பிராமணனின் வழமையல்லவா? அப்படித்தானா என்று பார்ப்போமா?
பிள்ளையார் எப்போதுமே நிராயுதபாணி பிள்ளையார்தான். ஆனால் பிராமண பிள்ளையார்கள் போலவே திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள பிள்ளையாரும் கோடாரியும் நூஸ் எனும் கன்னிக்கயிறும் வைத்துள்ள பிள்ளையார்தான். இவை முறையே பரசுராமனையும் ராமனையும் தானே குறிக்கின்றன. அதாவது கோடாரியால் அறியப்படுபவன் பரசுராமன் தானே. அடுத்து 7500 ஆண்டுகளுக்கு முன்பு ஊட்டி மலையிலிருந்து விரட்டப்பட்டு இன்று மேட்டுப்பாளையம் என்று அறியப்படும் காட்டுப்பகுதியில் 14 ஆண்டுகள் வாழ்ந்த ராமன் வேட்டையாடித்தானே வாழ்ந்திருக்க முடியும். கண்ணி வைத்து வேட்டையாடுவது வேட்டையாடுதலில் ஒரு வகைதானே. தமிழகத்தில் அப்போது விவசாயம் தோன்றவில்லை அல்லவா? மகாபாரத போருக்கு பிறகுதானே தமிழகத்தில் விவசாயம் தோன்றியது. ஆக பரசுராமனின் குறியீடு கோடாரி என்பது போல நூஸ் எனும் கன்னிக்கயிறு வைத்துள்ள விநாயகர் வேட்டையாடி வாழ்ந்த ராமனை குறிக்கலாமல்லவா? ஆக விநாயகரின் இடது கையிலுள்ள நூஸ் எனும் கன்னிக்கயிறு ராமனைத்தான் குறிக்கிறது என்பது இந்த ஆய்வின் வழி நாம் காணும் செய்தி. அடுத்து ஒரு தந்தம் ஒடிந்துள்ள பிள்ளையார் சகுனியை குறிக்கிறார். ஆக பிராமணனின் ஆயுதபாணி பிள்ளையார் ராமன், சகுனி, பரசுராமன் ஆகிய மூவரையும் குறிக்கும் தத்தாத்ரேய பிள்ளையார்தான். ஆக ஆயுதபாணி பிள்ளையார் நமது பிள்ளையார் அல்ல. கடைகளில் இவை இல்லாத பிள்ளையாரையே கேட்டுப் பெறுங்கள். ஆக பிராமண ஏற்பாட்டின்படி ராமனையும் சகுனியையும் பரசுராமனையும் குறிக்கும் உச்சிப்பிள்ளையார் வீற்றிருக்கும் திருச்சி மலைக்கோட்டை அனுமானை குறிக்கும் காவி வண்ண ஒளியால் ஒளிர்விக்கப்படுவது வியப்பல்ல.